பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, கொற்றவை ஜோதிடத்துலேருந்து ஏஎஸ் கோபாலகிருஷ்ணன் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மணிகண்டன் பிரபாகரன் ஐயா. நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? சிறப்புங்கய்யா. கடந்த எபிசோட்ல வந்து சூப்பராக போட்டிருந்தீங்க, பலன்கள் வெகு துல்லியமாக இருந்ததுன்னு சொல்லி போட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ஐயா, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பயிற்சி. என்னப்பா எல்லா பயிற்சி பெருசாக இருக்குது, சனி பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது, குரு பயிற்சிலாம் இருக்குது, நீங்கள் செய்யணும் சுக்கிர பயிற்சிலாம் போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சுக்கிரன் வந்து எதனால் ரொம்ப முக்கியம், சுக்கிரன் ஏன் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்கய்யா. சுக்கிரன் தான் நமக்கு இல்வாழ்க்கைக்கே முக்கியமான கிரகங்கள் சுக்கிரன் தான். ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2வது வீடு. உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு, அப்புறம் உங்களுக்கு ஏழுக்கூடிய அவர் கலசர சனாதிபதி அவர் தான். அப்புறம் உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள், இது வாகனங்கள், அதுக்கு அதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரனாவே உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை. ஸோ சுகபோக வாழ்க்கை, ஆடம்பரம், இது எல்லாத்துக்கும் அதிபதி சுக்கிரன் தான். ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை சுபிக்ஷமாக அது வாழணும் அப்படின்னாவே சுக்கிரனுடைய அருள் வந்து கட்டாயமாக. அத்தகைய சுக்கிரன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவருடைய சுயசாரமான பரணி நட்சத்திரத்தில் வந்து இன்றைக்கி வந்து கிருத்திகைக்கு மாறியிருக்கார். இந்த கிருத்திகை மாற்றம் ஏன் முக்கியம்னு சொன்னீங்கன்னா, இந்த கிருத்திகை வந்து சூரியனுடைய சாரம். இப்போ அதே சூரியனுடைய இன்னொரு நட்சத்திரமான உத்திரத்தில் தான் இவர் கேது இருக்கார். கேது என்னென்னா, அது டிசம்பர்லேருந்து அவர் அங்கே உத்திரத்துக்கு வந்துட்டார். அந்த உத்திரத்தில் வரும்போது உத்திரம், உத்திராடம், இது கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரங்களும் கேதுவோட ஆளுமைக்கு வந்துருச்சு. அப்போ என்னென்னா, அந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட சில பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு அது கிடைக்காம அது சில தடைகளை கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்த சுக்கிரனுடைய அருள் இப்போ ஆக்சுவலாக அது வந்து ஜூலை 7ஆம் தேதி இப்போ கேது வந்து அடுத்த நட்சத்திரமான இது பூரத்துக்கு போகிறாரு. அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ்டாக சுக்கிரன் வந்து இப்போ கிருத்திகைக்கு வந்துடுறாரு. ஸோ கிருத்திகை வந்து இப்போ திரிகோணத்தில் இது கேதுவோட லிங்க் ஆகிறார். அது மிகப்பெரிய அது முன்னாடி அட்வான்ஸ்டாக ரிலீஸ் பண்ணி விடுது அவங்கள. ஸோ இதனால் அவர்களும் அந்த அவங்க வாழ்க்கையில் நடைபெற்றிருந்த சில அந்த விரக்திகள் எல்லாமே ரிலீஸ் ஆகி சில சுபிக்ஷமான நிகழ்வுகள்லாம் இந்த சுக்கிரன் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், அப்புறம் சுக்கிரனுடைய நேர் பார்வை பார்த்தீங்கன்னா அவங்க 7ஆம் பார்வையாக விசாகத்தையும் அனுஷத்தையும் அவர் பார்ப்பார். ஸோ அப்போ என்னென்னா, இந்த விசாகம் அனுஷமும் இதில் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ அந்த 5 நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய அந்த இதுக்கு வந்ததுனால நல்ல சுபிக்ஷமான நிகழ்வுகள்லாம் அவங்க இப்போ இதில் அனுபவிக்க போகிறாங்க இல்லைங்களா? ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு காதல் பண்ணுறதுக்கு, ஒரு வண்டி வாகன யோகத்துக்கு, அதாவது வீடு வீடு கட்டுறது, அதே மாதிரி துணி ஆபரணங்கள், இதுக்கெல்லாம் காரகத்தும் சுக்கிரன் தான். அப்போ வந்து நம்ம பார்த்தே ஆகணும் இல்லைங்க? ஆமாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து லிக்விட் கேஷு. நீங்கள் உங்கள் கையில் வந்து உங்களுக்கு கையில் இது லிக்விட் கேஷுங்கிறது இருக்கணும்னாவே சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் நெகட்டிவான டைமில் இருக்கிறபோது லிக்விட் கேஷுக்கு திண்டாடம் ஆகிடும். அதே மாதிரி சுக்கிரன் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு சுக்கிரன் தான் அது வந்து கருத்துவம். ஸோ சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் எல்லாத்தையுமே அனுபவிக்கும். 12 லக்னத்துக்கான பலன்களை நம்ம பார்த்துடலாம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய லக்னம் மேச லக்னம். ஸோ மேச லக்னத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பரணியில் இருக்கிற சுக்கிர பகவான் வந்துட்டு இப்போ கிருத்திகைக்கு வந்துட்டார். ஸோ இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு செவ்வாய் கிரகம் இருக்குது அப்படின்னா எந்த வித பலன்களை தரும்? இப்போ மேஷ லக்னத்துக்கு இந்த செவ்வாய் யாருங்க? செவ்வாய் வந்து லக்னாதிபதி ப்ளஸ் 8 கூடியவரும் அவர் தான். ஸோ அப்போ என்னென்னா, லக்னாதிபதி வந்து சுக்கிரனோட இணையிறார். ஒன்று, லக்னாதிபதி சுக்கிரனோட இணையறதுனால அவர் வலுப்பெறுவார். ஒன்று. இன்னொன்று, செவ்வாயும் சுக்கிரனும் இணையிறது பிருகமங்கல யோகத்தை கொடுக்கும். ஸோ அப்போ என்னென்னா, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த அனைத்து அது சங்கடங்களும் நீங்கி அவங்க புதுசாக ஒரு லேண்டு வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு அது வந்து உங்களுக்கு இந்த வீடு மாற்றம்லாம் நடக்குமாங்கய்யா? கண்டிப்பாக. அந்த செவ்வாயும் சுக்கிரன் இணைப்போது அது வீடு சம்மந்தப்பட்டது எல்லாமே கொடுக்கும். மங்களக்காரங்க உள்ள வந்துட்டார். ஆமாம்.
ப்ளஸ் வந்து அது வந்து ரத்த சம்பந்தப்பட்ட உறவு. அது வந்து அது வந்து செவ்வாய் வந்து சகோதரத்தை வைக்கிறோம். ஸோ அண்ணன் தம்பிகள் உண்டான சில இந்த கசப்புகளும் நீங்கி இந்த கருத்து வேறுபடல நீங்கி ஒன்று கண்டிப்பாக அந்த ஒற்றுமை கொடுக்கும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கிருத்திகளை செவ்வாயை பற்றி பேசிட்டோம். கிருத்திகளை ஒரு குரு இருக்காருன்னு வைங்க, என்ன பலன்கள் தருவார்? இனி மேஷ லக்னத்துக்கு உங்களுக்கு வந்து கிருத்திகை குரு இருக்காரு. இந்த குரு யாருங்க? குரு வந்து அவர் தான் 5 கூடையவர் இல்லைங்க, அவர் 9 கூடியவர் குரு. ஓகே, குரு 9 கூடியவர். ப்ளஸ் அவர் வந்து அயன சயன சுக போகங்களுக்கு கூடியவர். 9 கூடையரும் அவர் தான், 12 கூடையரும் அவர் தான். ஸோ அப்போ பாக்யாபதி அதிபதி குருவே சுக்கிரனோடு இணையும் போது என்னன்னா அவருக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் நின்றுட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சேரும். இன்னொன்று வீட்டில் அந்த சுக்கிரனும் குரு இணையிற டைமில் அந்த சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க. ஸோ அதனால் என்னென்னா அப்புறம் குருங்கிறது வந்து அது காரத்துவம் வந்து குழந்தைகள். ஸோ அவங்க அப்போ குழந்தைங்களோட எஜுகேஷன்ஸ் நல்லாயிருக்கும். அவங்களோட அப்பாவுக்கு நல்லா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். உங்கள் அப்பா மூலியமாக ஏதாவது நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல ஒரு செய்திகள் வந்து சேரும். இதெல்லாம் நல்லபடியாக. சிறப்பு சிறப்புங்க. இப்போ அதே மாதிரி இப்போ கிருத்திகையிலே சனி இருக்காருன்னு வைங்க, எந்த வித பலன்கள் தருவார்? இது மேஷ லக்னத்துக்கு வந்துங்க, இவர் ஆக்சுவலாக வந்து இந்த சனி வந்து 9, 10 கூடியவர். ஸோ தர்ம கர்மாதிபதி உண்டான கிரகங்களே ஒரு சனி தான். அந்த சனி வந்து இப்போ சுபரோடு இணைந்த போது புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்ற ஒரு எண்ணங்கள் வரும். தொழில் நல்ல ஒரு லாபம் திடீர்னு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் கிருத்திகை சொன்னீங்க, கிருத்திகையிலே பார்த்தீங்கன்னா புதன் இருக்குது அப்படின்னு என்ன விட பதம்? இந்த மேஷ லக்னத்துக்கு இந்த புதன் வந்து இது அவர் வந்து அவர் 3 கூடியவர். ஸோ அது வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன், அவருடைய புகழ் அதுக்கு அதிகமாகும். ப்ளஸ் 6 கூடியவரும் புதன் தான். அப்படின்ற 6ஆம் அதிபதி புதன்கிற போது என்னென்னா அவருக்கு புதுசாக நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இந்த கடன்கள் ஏற்படும். ஆமாம், சில புதுசாக அதாவது கடன்கள் சில அடைக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். வாங்கி கடன் அடைச்சிருவாங்க. அப்படி இல்லைனாலும் கடன் கேட்டாலும் ஈஸியாக கிடைக்கும். இப்போ நம்ம கடன் அப்ரூவ் பண்ணா ஆமாம், புதன் சுக்கிரனோட லிங்க். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் நீங்கும், கிளியர் ஆயிடும். ஆமாம், இந்த டைமில் முயற்சி பண்ணால் ஈஸியாக நடக்கும். சிறப்பு சிறப்பு. டாக்குமெண்டேஷன் அப்ளை பண்ணுறீங்க, அதெல்லாம் ஈஸியாக நடக்கும். சிறப்பு. அடுத்து லக்னம் பார்த்துலாங்க ஐயா. அடுத்து வந்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு சொல்லவே வேணாம். பார்த்தீங்கன்னா அவர் வீட்டிலேயே இப்போ கிருத்திகை இருக்குது. ஸோ இந்த கிருத்திகையில் வந்து அவரோட சுக்கரன் மேலேயே இப்போ சுக்கரன் இருக்காரு அப்படின்னு என்ன வித பலன்கள் நடக்குங்க? ரிஷப லக்னத்துக்கு சுக்கரன் வந்து யாருங்க? அவர் தான் லக்னாதிபதி. ஆமாம், லக்னாதிபதி அவர் தான். 6 கூடியவரும். ஸோ லக்னாதிபதி மேலே சுக்கரன் வரும்போது லக்னாதிபதி கண்டிப்பாக வலுப்படுவார். அவருடைய நம்பிக்கை கண்டிப்பாக அதிகமாகும். அவருக்கு இருந்து வந்து அந்த சில தடை தாமதங்கள்லாம் விலகி அவர் தைரியமான முன்னேற்றத்தை நோக்கி அவர் இது பண்ணுவார், ஸ்டார்ட் பண்ணுவார். அப்புறம் 6ஆம் அதிபதியும் சுக்கரன்ற போது அவருக்கு ஏதாவது சப்போஸ் ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா அந்த வியாதிகள்லாம் வந்து இந்த டைமில் வந்து நமக்கு சரியாகிறதுக்கும் அல்லது நம்ம ஒரு சரியான மருத்துவரை தேடி அணுகிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். சிறப்பு. அப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஜாபும் கிடைக்கும். 6ஆம் அதிபதி சுக்கரன்ற போது நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிருத்திகை சொன்னீங்க, கிருத்திகையில் வந்து இப்போ சுக்கரன் வந்துட்டார். ஸோ அதே இடத்துல ஜனன ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கார். சூரியன் அதே கிருத்திகையில் இருக்காருன்னா எந்த வித பலன்கள் நடக்கும்? ரிஷப லக்னத்துக்கு சூரியன் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ அவர் வந்து உங்களுக்கு வண்டி வாகனத்துக்கு அதிபதி. அதே மாதிரி தன்னுடைய அந்த 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 நாளுக்குரிய அவர் தான் சுகாதிபதி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மேம்படும். அதே மாதிரி அம்மாவோட ஹெல்த்தும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்ட் நடக்கும். அப்பாவோட இதுவும் நல்ல ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு இல்லை அப்பா மூலியமாக நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் இந்த டைம் நடக்கும். சிறப்புங்க. அதே மாதிரி இப்போ ரிஷப லக்னக்காரங்களுக்கு அந்த கிருத்திகையில் பார்த்தீங்கன்னா குருவே இருக்காருன்னா எந்த வித பலன்கள் தருவார்? ரிஷப லக்னத்துக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து 8 கூடியவர். 8ஆம் அவர் இப்போ குரு மேலே சுக்கரன் இருக்கிற போது ஒரு திடீர் ஒரு பணவரவு உண்டாகும். அது அந்த குரு மேலே சுக்கரன் போது அது வந்து ஒரு பெரும்பொருள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமான நிகழ்வு நடக்கிறதுக்கும் சுபகாரியங்கள் நடக்கிற ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கெலாம் அந்த குரு மேலே சுக்கரன் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். அந்த ரிஷபத்துக்கு 11 கூடியவரும் அதே குரு தான். ஸோ நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது. சிறப்புங்க. இப்போ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கிருத்திகையிலே சனி இருக்காருன்னு வைங்க, எந்த வித பலன்கள் தருவார்? ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா 9, 10 கூடிய இப்போ சனி அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற போது அப்போ வந்து உங்களுக்கு அது தர்ம கர்மாதிபதி யோகமாக உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ நல்ல ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான ஒரு எண்ணம் வரும். அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்.
முன்னேற்ற வாய்ப்பு கண்டிப்பாக ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? ப்ரொமோஷன்ஸ்ன்றப்போ தொழில் கண்டிப்பாக நல்லா நடக்கும். ப்ரொமோஷன்றப்போ அடுத்த அதிபதியை நம்ம பார்க்கணும். சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கிருத்திகையிலே புதன் இருக்காருன்னா எந்த வித பலன்கள் நடக்கும்? அதுக்கு உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன லக்னத்துக்கு இந்த புதன் அவர் லக்னாதிபதி ப்ளஸ் அவர் உங்களுக்கு 4 கூடியவர். ஸோ லக்னாதிபதியும் உங்களுக்கு 4 கூடியவரும் வலுப்பெறும் போது அவருடைய சுகம், அவருடைய ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அவருக்கு வண்டி வாகனங்கள் யோகங்களும் கண்டிப்பாக அதிகமாகும். அம்மாவோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, சிறப்புங்க. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்திலேயே சுக்கிரன் இருக்கார் வைங்க, எந்த வித பலன்கள் நடக்கும்? சுக்கிரன் 5 கூடியவர். ஸோ உங்களுக்கு அந்த மிதுன லக்னத்துக்கு 5 கூடியவர் சுக்கிரன் மேலே இப்போ சுக்கிரன் வரும்போது அவங்களுடைய குழந்தைங்களுடைய இதெல்லாம் நல்லாயிருக்கும். அவங்க குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுக்கு இருந்த சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் கூட அதெல்லாம் சரியாகிடும். ப்ளஸ் அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு அவர் போகசனாதிபதி. ஸோ அந்த விதமான சுகங்களும் உங்களுக்கு மேம்படும். அசட்ஸ் கூட திடீர்னு ஒரு நல்ல அசட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி யோகம் கிடைக்கும். இந்த மாதிரி யோகங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே கிருத்திகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் இருக்கார் அப்படின்னா என்ன வித பலன்கள் நடக்கும்? கடக லக்னத்துக்கு புதன் பார்த்தீங்கன்னா அவர் 12 கூடியவர். ப்ளஸ் அவர் உங்களுக்கு அவர் 3 கூடியவர். ஸோ அவருக்கு அப்படின்னா அசட்ஸ், புதுசாக ஒரு அசட்ஸ் வாங்குறது, அதை அசட்ஸை விற்று ஒரு லாபத்துக்கு கொடுக்க, லிக்விட் கேஷ் பண்ணுறது, அந்த விதமான பலன் கிடைக்கும். சில ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு அவர் ரெடியாவார். அதெல்லாம் அவர் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், ஈஸியாக நடக்கும். இப்போ அதே மாதிரி கடக லக்னத்துக்கு கிருத்திகையிலே சனி இருக்கார் அப்படின்னா எந்த வித பலன்கள் நடக்கும்? அவர் சனி பார்த்தீங்கன்னா கடத்துக்கு 7 கூடியவர் 8 கூடியவர். அந்த 7 கூடியவர் மேலே சுக்கிரன் இப்போ வரும்போது அவங்களுக்கு இவ்வளோ நாளாக ஒரு வரன் தேடிட்டுருக்காங்கன்னா அந்த வரன் யாருங்கிறது ஒரு அடையாளம் காமிக்கப்படலாம். ஆமாங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி மேலே சுக்கிரன் வரும்போது, சுக்கிரன் வரும்போதும் குரு வரும்போதும் கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். சுக்கிரன் வரும்போது சுக்கிரன் உங்களுக்கு ஷார்ட் டைம் தான். ஸோ அதனால் அவர் அந்த பெண் பார்க்குற படலாம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அப்படி அமையும். ஒரு திடீர்னு ஒரு பொண்ணை அவங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆகலாம். ஆமாம், கண்டிப்பாக அந்த ஒரு இது முன்னாடி திடீர்னு ஏதாவது ஒர்க்கிங்க்கு நல்ல ஒரு லைஃப் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம் பிஸ்னஸ்க்கு. அந்த மாதிரி சம்பவங்களும் நடக்கும். ஆமாம். இல்லை அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் வரதுனால ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு வாய்ப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு கிருத்திகையிலே பார்த்தீங்கன்னா அதாவது சூரியனே இருக்காரு அப்படின்னா எந்த வித பலன்கள் தருவார்? லக்னாதிபதி மிகுந்த வழிபெறுவார். ஸோ லக்னாதிபதிக்கு சுக்கிரனுடைய வழி கண்டிப்பாக சுக்கிரனுடைய இது நினைவு அற்புதமான வேலை செய்யும். லக்னாதிபதி வலுப்பெறும். ப்ளஸ் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். அவருக்கு சப்போஸ் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் அவர் எதிர்பார்த்து வந்தால் கூட அந்த டைம் அரசாங்கத்தினால அவருக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயம் கிடைக்க வழி கண்டிப்பாக வாய்ப்பு. சிறப்பு. இந்த சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே கிருத்திகை மேலே சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் மேலே இப்போ சுக்கிரன் வராரு. அப்படி இருக்கும்போது எந்த வித பலன்கள் தருவார்? சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு அவர் உங்களுக்கு 3 கூடியவர். ஸோ இளைய சகோதர ஸ்தானத்துக்கு அதிபதி. அவங்க தொடர்புகள் நல்லாயிருக்கும். அவங்களோட இருந்த சில பிரச்சனைகள்லாம் ஒரு சால்வ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு சிம்மத்துக்கு 10 கூடியவரும் சுக்கிரன் தான். ஸோ புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், அதை எப்படி அதை கொண்டு போகலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதன் மூலிமா அடுத்த ஸ்டெப்புக்கு நகரக்கூடிய ஒரு வழி கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் அதோட கேது லிங்க் ஆகிட்டு இருந்தாரு. அது பயங்கரமான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருந்தாரு. அந்த தடைகள்லாம் பிரேக்கெல்லாம் விலகி இப்போ ஒரு புதுசான ஒரு ஒளி கிடைக்கும். சிறப்பு. ஸோ அதன் மூலிமா அவங்க டெவலப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அற்புதமாக சொன்னீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு இந்த கிருத்திகையிலேயே புதன் இருக்காருன்னு வைங்க, அவங்க லக்னாதிபதியே அந்த கிருத்திகையில் இருக்காருன்னா எந்த வித பலன்கள் தரும்? கண்டிப்பாக லக்னாதிபதி வலுப்பெறுவார். அது 10ஆம் அதிபதியான அவர் தான் புதன். ஸோ அவருக்கு பிஸ்னஸில் கண்டிப்பாக நல்ல டெவலப்மெண்ட்டு, பிஸ்னஸில் எதனால் வரும் இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு அது சால்வ் ஆகி நல்ல ஒரு 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 புதிய வழியை நோக்கி அவர் அடுத்த கட்டத்துக்கு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யோசிப்பார். நிச்சயம் நடக்கும். ஸோ அந்த வித பலன்கள். ஆமாம், சிறப்புங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிருத்திகையிலேயே சுக்கிரன் இருக்காருன்னு வைங்க, எந்த வித பலன்கள் நடக்கும்? அது கன்னிக்கு உங்களுக்கு தனாதிபதி சுக்கிரன். ஸோ அப்போ நல்ல உங்களுக்கு தன வரவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நல்ல இன்கம் அதிகமாகும். ப்ளஸ் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் 9 கூடிய அவர் தான் உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ வரக்கூடிய பாக்கியங்கள் சேரும். அப்பாவோட ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சிம்பிளாக சொன்னால் அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுதுன்னு சொல்லலாமா? சிறப்பு. ஒரு லக்னத்துக்கு அந்த அந்த இது உங்களுக்கு பாக்கியாதிபதியை உங்களுக்கு சுக்கிரனுடைய குருவோட லிங்க் ஆகும்போது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். சிறப்புங்கய்யா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா துலா லக்னம். துலா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை மேலேயே சுக்கிரன் இருக்காரு.
அப்படின்னா என்ன வித பலன்கள் நடக்கும்? துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி, அதே மாதிரி லக்னாதிபதி வலுப்பெறுவார். துலா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதியும் அவர் தான் இருக்குது. ஸோ திடீர் தனவரவு, ஏதாவது மிகப்பெரிய கடன்களை போய் சிக்கியிருந்தாலும் அதுக்கு எப்படி மேலலாம் அப்படிங்கிற ஒரு வழிவகைகளை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. சிறப்புங்க. இப்போ கிருத்திகை மேலேயே பார்த்தீங்கன்னா புதன் இருக்காரு அப்படின்னா என்ன பேர் பலன்? இவர் உங்களுக்கு புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் 9 கூடியவர், அந்த லக்னத்துக்கு 9 கூடியவர். ஸோ உங்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு அப்போ அந்த கிடைக்கக்கூடிய அந்த இப்போ அந்த பாக்கியங்கள் எளிமையாக கிடைக்கும். அதே மாதிரி அவருக்கு அவர் போகஸ்தானாதிபதி அவர் தான், அதுவும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சிறப்புங்க. இப்போ கிருத்திகையிலே சனி இருக்குது, சனி மேலே இப்போ சுக்கிரன் மேலே வராருன்னா என்ன பண்ணும்? துலாத்துக்கு இப்போ சனி சொல்கிறீங்க, சனி இருக்குது. துலா லக்னத்துக்கு நீங்கள் இப்போ வந்து சனி இங்கே இருந்தால் 5, 6 கூடியவர். ஸோ உங்களுக்கு குழந்தைகள் நிலைலாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், அவங்க நல்லா எஜுகேஷன் நல்லாயிருக்கும், அவங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு அதை 6 கூடியவர், அப்போ உங்களுக்கு நல்ல ஜாப் நல்லா கிடைக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதெல்லாம் நல்லபடியாக. சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்திலே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நீங்கள் சொன்ன மாதிரி கிருத்திகையிலே இருக்காருன்னா எந்த வித பலன்கள் நடக்கும்? லக்னாதிபதி நல்லா வலுப்பெறுவார். விருச்சக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி அவர் தான், 6 கூடியவர் அவர் தான். ஸோ 6 கூடியவர் போது சில டிசீஸ் ஏதாச்சுன்னா அது நல்லா உங்களுக்கு திருப்பி அது வந்து அவர் சுகப்படுவார். அதே மாதிரி 6ஆம் அதிபதி போது அவருடைய ஜாப் அதெல்லாமே நல்லபடியாக அவருக்கு கிடைக்கும், புதுசான ஒரு ஜாப் கிடைக்கும், நல்ல இன்கம் கிடைக்கும், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். சிறப்புங்க. அற்புதமாக சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காரு அப்படின்னா என்ன ஒரு பலன் நடக்கும்? விருச்சிக லக்னத்துக்கு வந்து உங்கள் சூரியன் தான் நல்லா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ரொம்ப அவர் தான் வந்து உங்களுக்கு அவர் யோகாதிபதி. ஸோ அந்த சூரியன் வந்து இருக்கும்போது அது 10 கோடி சூரியன் வந்து உங்களுக்கு தொழில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவார். ப்ளஸ் அப்பா மூலிமா வர லாபங்கள் கிடைக்கும். அரசாங்க நிகழ்வுகள் நல்லபடி நடக்கும். அரசாங்கத்தை கவர்மெண்ட் சைடில் அப்ளை பண்ணி சில விஷயங்கள் இருந்ததுன்னா அதை ஈஸியாக நடந்து முடியும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கிருத்திகை மேலேயே உங்களுக்கு வந்து சுக்கிரன் இருக்குது அப்படின்னா எந்த வித பலன் நடக்கும்? விருச்சிக லக்னத்துக்கு உங்களுக்கு 7 கூடியவர் சுக்கிரன். ஸோ அதனால் என்னென்னா அப்போ அவங்களோட லைஃப் பார்ட்னர் கணவன் மனைவி, ஆமாம், அவங்களுடைய கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு அது இப்போ இருந்த பிரச்சனைகள்லாம் அது சரியாயிடும். ப்ளஸ் இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்போ தீர்ந்துடும் இல்லைங்களா? ஆமாம், அதெல்லாம் சிறப்புங்க. அற்புதம் சொன்னீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு குருவே வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்து இப்போ சுக்கிரன் வந்து கோச்சாரமாக அவர் முட்டும் போது எந்த வித பலன்கள் நடக்கும்? தனுசு லக்னம் எடுத்தீங்கன்னா அந்த குரு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லக்னாதிபதி, அந்த லக்னாதிபதி ப்ளஸ் வந்து அவர் 4 கூடியவர். ஸோ அவர் லக்னாதிபதி வலுப்பெறுவார். அப்புறம் 4 கூடியவர்ன்ற போது அவருடைய ஹெல்த்து, அம்மாவோட ஹெல்த்து, அப்புறம் வீடு வாகனங்கள் எல்லாமே இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும். சிறப்புங்க. அதே மாதிரி இப்போ தனுசு லக்னம் சொன்னீங்க. தனுசு லக்னம் கிருத்திகைக்கு பதிலாகவே சனி இருக்காரு வைங்க. கிருத்திகையில் சனி இருக்கும்போது இப்போ சுக்கிரனும் வரும்போது எந்த வித பலன்கள் தருவார்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே சனி இருந்தாருன்னா அவர் தனுசு லக்னத்துக்கு அவர் தனாதிபதி ப்ளஸ் அவர் இளைய சகோதராதிபதி அவர் தான். ஸோ அப்போ அவருக்கு நல்ல ஒரு இன்கம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இளைய சகோதரத்து மூலியமாக இருந்த சில கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவங்களுடைய உறவுகளும் அது வந்து உங்களுக்கு இப்போ மேம்படும். சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம். மகர லக்னத்துக்காரங்களுக்கு சனியே கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் எந்த வித பலன்கள் தருவார்? மகர லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதி கண்டிப்பாக உங்களுக்கு அவர் வலுப்பெறுவார். அதுவும் இல்லாமல் அவர் 2 கூடியவர் அவர் தான். ஸோ நல்ல இன்கம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதெல்லாம் சுக்கிரன் லிக்விட் கேஷ் இருந்த சில பிரச்சனைகள் நீங்கள் லிக்விட் கேஷ் நல்லா வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அவங்க கரெக்டான டைமில் அதை யூஸ் பண்ணிக்கணும். சிறப்புங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே குருவே இருக்கார். குருவே அந்த சாரம் வாங்கிட்டு இப்போ கோச்சாரமாக பார்த்தீங்கன்னா அந்த வந்து சுக்கிரன் வந்து பார்க்கும்போது எந்த வித பலன்கள் நடக்கும்? ஆமாம், அது மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து அது 12 கூடியவர், அவர் 3 கூடியவர். ஸோ அது அயன இப்போ நல்லபடியாக வேலை செய்யணும். நல்ல ஒரு அசெப்ட் வந்து நல்லபடியே அமையும். ஏன்னா அசெப்ட் தான் நமக்கு அது 12ஆம் இடம். அப்புறம் 3ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். அவர் சில ஒரு புது முயற்சிகளை இறங்குவார். அவருடைய பெயர் புகழ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சிறப்புங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு சனியே வந்து லக்னத்திலே இருக்காரு. அதாவது சனியே பார்த்தீங்கன்னா கிருத்திகையில் இருக்காரு அப்படின்னா எந்த வித பலன்கள் நடக்கும்? கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி அவர் தான். ஸோ லக்னாதிபதி கண்டிப்பாக உங்களுக்கு அவர் வந்து வலுப்பெறுவார். ப்ளஸ் அவர் தான் வந்து அயன சயன
போகத்துக்கும் அவர் தான் அதிபதி. ஸோ அதுவும் கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். சிறப்புங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் கேது பகவான் இருக்காருன்னு வைங்க, எந்த வித பலன்கள் தருவார்? அவர் கிருத்திகை நட்சத்திரம் கும்பலக்கணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, கும்பத்துக்கு வந்து அவர் மேஷ வீட்டில் இருந்தாருன்னா அவர் வந்து 3 குடிவராக போயிறாரு. அவர் செவ்வாய் மாதிரி அவங்க செயல்படுவார். அதான் பாதம் 1ல் ஒரு 1ஆம் பாதம் அல்லது சுக்கிரனா மாறினா அவர் வந்து 4 குடிவராக மாறுவார். அந்த 2 பாதம் 2 3 4 இருந்தார். அப்போ அவர் 4 குடிவராக மாறும்போது அவருடைய அவருக்கு வீடு வாகனங்கள் அந்த மூலியமா செல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் அம்மாவோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா திருப்பி டெவலப்மெண்ட்ஸ் ஆகும். வேறு எஜுகேஷனில் இருந்த சில ஹையர் எஜுகேஷனில் இருந்த சில தடைகள் நீங்கள் கூட எஜுகேஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கும் அந்த கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்திலேயே ராகு இருந்தாருன்னா எந்த வித பலன்கள் தருவார்? ராகு அதே மாதிரி தாங்க, கேது மாதிரி தான். அவர் மேஷத்துல இருந்தால் ஒரு பலனும் சுக்கிரன் வீட்டில் ரிஷபத்துல இருந்தால் ஒரு பலனும் கொடுப்பார். இது ரெண்டுமே அதே தான். கேது வந்து என்னென்னா அது கொஞ்சம் ஒரு டீப்பாக அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவார். ராகு ரொம்ப அதிகப்படியான வேணும்னு அந்த ஆர்வம் மிகுதியாக இருக்கும். ஸோ 2 பலனும் கிட்டத்தட்ட ஒன்றே. சிறப்புங்க. அடுத்து இறுதியாக பார்க்க வேண்டியது மீன லக்னம். இந்த மீன லக்னத்துக்கு லக்னாதிபதியே வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் எந்த வித பலன்கள் தருவார்? மீன லக்னத்துக்கு லக்னாதிபதியான அவர் குரு இருக்கும்போது லக்னத்துக்குடியவர் அவர் தான். அவர் தான் 10 குடியவர் அவர் தான். ஸோ அவர் வந்து லக்னாதிபதியோட அவர் தைரியம் அதிகமாகும். ப்ளஸ் அவரோட பிஸ்னஸ் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவார். பிஸ்னஸ்லேருந்து வந்து டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு அவர் தொழில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அடுத்த முயற்சிகளை அவர் தொடங்க ஆரம்பிக்கலாம். இந்த நேரங்களில் கட்டாயம். சிறப்புங்க. இப்போ லக்னாதிபதி சொல்லிட்டீங்க அற்புதமாக. இப்போ என்னென்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது அப்படின்னா எந்த வித பலன்கள் தருவார்? கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய் இருக்குதுன்னா இப்போ வந்து உங்களுக்கு மீன லக்னத்துக்கு செவ்வாய் தான் உங்களுக்கு அவர் தான் வந்து உங்களுக்கு 2வது தனசாரம். அவர் தனசாரம், அவர் தனாதிபதி வராரு. ஸோ தனாதிபதியான இப்போ செவ்வாய் சுக்கிரன் அணிகிற போது நல்ல உங்களுக்கு இன்கம் அதிகமாகும். செவ்வாய் சுக்கிரன் அணிவு பாக்கியாதிபதி அவர் தான் வர்றாரு. ஆமாங்க. ஸோ மீனலக்கணத்துக்கு செவ்வாய் அணிகிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு கொடுத்துருவார். இப்போ அதே மாதிரி மீனலக்கணக்காரங்களுக்கு அந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே சுக்கிரன் இருக்கான்னு வைங்க, எந்த ஒரு பலன்கள் தருவார்? ஆமாம், உங்கள் மீனலக்கணத்துக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி, அவர் 3ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு இளைய சகோதர வகையில் ஒரு நல்ல ஒரு உறவுகள் ஒன்று இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். 8ஆம் அதிபதின்ற போது உங்களுக்கு திடீர் பண உறவுகள் ஏற்படும். அல்லது ஒரு புதுசாக ஒரு கடனை நீங்கள் கிடைக்கணும், அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. லிக்விட் கேஷு இல்லை ஏதாவது ஒரு அசட்டை விற்று அதை மாதிரி லிக்விட் கேஷ் பண்ணுறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. சிறப்புங்க. அற்புதமாக சொன்னீங்க ஐயா. கிட்டத்தட்ட 12 லக்னத்துக்கு இருக்கிற ஒரு பலனை வந்து சீக்கிரம் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. அற்புதமாக சொன்னீங்க. அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாங்க ஐயா. வணக்கம். வணக்கங்க ஐயா.